அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நிச்சயமாகவே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 22 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து 32 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரையும் ஸ்திரப்படுத்து. சீமோன் பேதுருவிடத்தில் ஆண்டவர் கடைசி இரவிலே சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர்கள் வருகிற நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகிறது. இந்த பேதுரு அவருக்கு வருகிற சோதனையிலே அவர் மேற்கொள்ளாதபடிக்கு அங்கே பலவீனப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்திலே பலவீனப்படுகிறதை பார்க்கிறோம். அது பிறகு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் தைரியம் உள்ளதா இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். 3.5 வருஷம் தேவனோடே ஊழியம் செய்த பேதுரு கடைசி இரவிலே, வியாழன் அன்று இரவிலே, அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே பேதுருவை சோதிக்கும்படியாக சத்துரு ஆண்டவரிடத்துல பர்மிஷன் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை சோதிக்கும்படியாக, அந்த சோதனையிலே விசுவாசத்திலே பலப்படும்படியாக அவனுக்கு கிருபை கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் வலது பாரசத்தில் வீற்றிருந்து நமக்காய் வேண்டுதல் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவனுடைய நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ஸ்திரமாய், உறுதியாய், பலமாய் இருக்க வேண்டும். அந்த நாளிலே அந்த பேதுரு பார்த்தீங்கன்னா அதனுடைய விசுவாசத்திலே பலமாய் இருக்க முடியவில்லை. வருகிற உபத்திரவங்களிலே பலனாய் இருக்கவில்லை. எச்சரிப்பு வந்தது, ஆண்டவராலே எச்சரிக்கப்பட்டார். ஆனாலும் அவனால அந்த விசுவாசத்திலே பலப்பட முடியவில்லை. ஏன் பலப்பட முடியலன்னு சொன்னா, எப்பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 3.5 வருஷம் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் விசுவாசத்திலே சரியான ஒரு பயிற்சி அவன் பெறவில்லை. ஆகினால் அவன் ஆண்டவர் அருகிலே இருப்பதினாலே அவன் விசுவாசத்தை குறித்து அவ்வளவாய் அவன் அதிலே ஸ்திரப்படவில்லை. ஆண்டவர் அடிக்கடி விசுவாசத்தை குறித்து சொல்லிக்கொண்டே வந்தார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்த்து கொண்டு சமுத்திரத்திலே போடலாம் என்று சொல்லியிருக்கிறார். அநேக விசுவாச வார்த்தைகள் மூலமாக அநேகரை குணப்படுத்தியிருக்கிறார். மகளே, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவர் சொல்லும் பொழுது, மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அநேக இடங்களிலே விசுவாசத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் பேதுரு அந்த விசுவாசத்திலே ஸ்திரமாய், உறுதியாய் இல்லை. ஆகினால்தான் இந்த இடத்துல அவர் பலவீனப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல 2ஆம் அதுக்கு அந்த பின்பகுதி சொல்லுகிற பொழுது, நீ குணப்பட்ட பின்பு, அப்பொழுது பலவீனப்படுகிறார். விசுவாசத்திலே அந்த வியாழன் இரவிலே பேதுரு விசுவாசத்திலே பலவீனப்படுகிறார். நீயும் விசுவாசத்திலே பலவீனப்பட்டிருப்பாய், உன்னுடைய சகோதரர்கள் பலவீனப்பட்டிருப்பார்கள். ஆகினால நீ முதல்ல விசுவாசத்திலே தைரியமாகி பின்பு உன் சகோதரரையும் நீ என்ன பண்ணு, குணப்படுத்து என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம்
பலமாயிருப்பது அவசியமாயிருக்கிறது. விசுவாசத்தை நாம் பயிற்சிக்குள்ள கொண்டு வருவது அவசியமாயிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனனாயிருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளனாயிருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாக்களனாகிய ஆபிரகாம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் அந்த விசுவாசத்திலே பலனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனாவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை, ஒரு பிள்ளையே இல்லை, ஆனால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை, வயது கடந்து போனது, 100 வயதானது, நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியங்கள், சரீரம் செத்து போனது. ஆனாலும் அதை உணராமல் இருந்தான். விசுவாசத்திலே பலவீனப்படவில்லை, அவன் விசுவாசத்திலே வைராக்கியமாயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசத்திலே பலவீனப்படக்கூடாது, விசுவாசத்திலே குணப்பட வேண்டும், விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். ஆபிரகாம் அவனுடைய சரீரத்தை அவன் பார்க்கவில்லை, சரீர பலவீனங்களை பார்க்கவில்லை, தன்னுடைய வயதை பார்க்கவில்லை, வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரை பார்த்தான், உண்மை உள்ள தேவனை பார்த்தான், விசுவாசித்தான். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். விசுவாசத்திலே ஜெபித்து ஜெபித்து கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாமல் இருங்கள், உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் பலனாயிருங்கள். ஆபிரகாமை போல உறுதியாய் நிற்கிற பொழுது, உங்கள் விசுவாசம் பலப்படுகிற பொழுது, அவனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவன் பலவீனப்படவில்லை, சந்தேகப்படவில்லை. அவன் விசுவாசித்து விசுவாசித்து அவன் வாக்கில செய்கையில வல்லவனாயிருந்தான். அதனாலதான் விசுவாசத்திற்கு தகப்பனாய் மாறி போனான். அவன் ஏறக்குறைய 100 வயதாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், அது மாத்திரமல்ல சாராயுடைய கர்ப்பம் செத்து போனதை கூட அவன் எண்ணவில்லை. அவனுக்கு சரீரத்தில் பலவீனம் ஓகே, ஆனா அவனுடைய மனைவிக்கும் சரீரத்தில் பலவீனம் என்பதை அவன் எண்ணவே இல்லையா. பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் ஆபிரகாமுக்கு. அந்த விசுவாசத்தில் பலனாயிருந்தான். ஆகினாலதான் ஜெயம் கிடைச்சது. 100 வயதுல கர்த்தர் அவனுக்கு பாருங்க அற்புதம் செய்தார். அல்லேலூயா. 100 வயதுல பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். வேதத்தில் அவரை குறித்து ஆண்டவர் அவரை அழைக்கிற பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனாருடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்தோடே அந்த தெய்வத்தை பின்பற்றி வந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சில சோர்வான காரியங்கள் நடக்கிற பொழுது, தோல்வியான காரியங்கள் நடக்கிற பொழுது, சோதனை நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் துவண்டு போயலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர், நீங்கள் விசுவாசத்தில் பலவீனப்படக்கூடாது, பலப்பட்டணும். ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தால் நீங்கள் விசுவாசத்தில் ஸ்திரமாய் மாறணும். விசுவாசத்தில் நீங்கள் குணப்பட வேண்டும், விசுவாசத்தில் குணமாக வேண்டும். ஒரு காயங்கள் நமக்கு படும் என்று சொன்னால் அந்த புண்ணு ஆறுவதற்கு ஒரு ஆயில்மெண்ட் போடுகிற பொழுது அது குணப்படுவதற்கு உடனே ஹீல் ஆகாது, சில நாட்கள் அது வரும். ஒருவேளை நீங்க அவிசுவாசத்தினாலே ஒருவேளை நீங்கள் அப்படி ஆகியிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஜபிக்கிறத விட்டிருக்கலாம்.
தேவனிடத்துல ஜெபம் பண்றதை விட்டிருக்கலாம், தேவனை ஆராதிப்பதை விட்டிருக்கலாம், வேதத்தை வாசிப்பதை விட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் குணப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறார் இந்த விசுவாச வார்த்தைகளினாலே நீங்கள் குணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் குணப்படணும். குணப்படுவதுதான் தேவன் விரும்புகிறார். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துரு சுலகினாலே புடைக்க போகிறான், ஆனாலும் இந்த சோதனை நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். விசுவாசம் அற்று போன சூழ்நிலை, மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் விசுவாசத்திலே ஸ்திரமாய் உறுதியாய் இருப்பது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற போது இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானா. இங்கே கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். கானானிய ஸ்திரீ, அவள் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் அவருடைய மகளுடைய வேதனை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேதனை, பிசாசினாலே கொடிய வேதனை. மகள் படுகிற அந்த வேதனையை அவளால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் தேடி வருகிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்கிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கண்ணீரோடு இயேசுவிடத்தில் வருகிறார். ஆனால் இயேசு பார்க்கிற பொழுது அந்த இடத்துல அவளுக்கு பிரதித்திரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சில நேரங்களில் நாம் அநேக முறை ஜெபிக்கிறோம், அநேக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், அநேக விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறோம், அநேக நாள் கண்ணீர் வடிக்கிறோம் தேவனுடைய ஆலயத்தில். ஆனாலும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை என்று சொல்லி நாம் கலங்கி சோர்ந்து போகிறோம். விசுவாசத்திலே பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். விசுவாசத்தினாலே குணப்படாம சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி இவ்விதமாக கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் ஐயா, என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார். அவருடைய வேதனை என்னாலே பார்க்க முடியவில்லை, அவள் துடிக்கிறதை என்னால் பார்க்க முடியவில்லை, அந்த வாரத்தை தயவு செய்து என் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லி கூட ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார். ஆண்டவரை நோக்கி பின்பாக தொடர்ந்து கொண்டே வருகிறார். அவருடைய சீஷர்கள் பரிதபிக்கிறார்கள். சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உடைய மகளுக்கு மனம் இறங்க கூடாதா? அவள் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறாளே, எத்தனை நாள் ஜெபிக்கிறார், எத்தனை நாள் கூப்பிட்டு கொண்டே வருகிறார், தயவு செய்து மனம் இறங்கும் என்று சொல்லி சீஷர்களும் ஆண்டவரிடத்தில் அங்கே ரெக்கமெண்டேஷன் பண்றதை பார்க்கிறோம். அதற்கும் ஆண்டவர் ஒரு விஷயம் கண்ணோக்கவில்லை. சில நேரங்களில் நம்மளும் ஜெபிப்போம், நம்முடைய சபையில சொல்லி குறிப்பு சொல்லி ஜெபிப்போம், பாஸ்டரும் ஜெபிப்பார், ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் நமக்கு கிடைக்காத சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த கானானிய ஸ்திரீ ஒன்று செய்தால், இந்த தேவனை விட்ட எனக்கு வேற வழி இல்லை, இந்த தேவன் மேல விசுவாசம் வைக்காவிட்டால் யாரிடத்தில் நான் விசுவாசம் வைப்பேன்? தேவனே விசுவாசிப்பதற்கு ஏற்றவான ஒரு ஆண்டவர் என்று சொல்லி தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தாள். அவர் வீட்டிற்கு வந்த போதும் ஆண்டவரிடத்தில் வந்தார். உடனே ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உனக்கு பெரியது, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை விரும்பி கொண்டிருக்கிறீர்கள்? எதை தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் விரும்புகிறபடி நிச்சயமாய் அது ஆகும். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறபடி அது ஆகும். ஆகினால கவலைப்படாதிருங்க, விசுவாசத்தில் பலவீனம் பட்டு போகாதிருங்கள், விசுவாசத்தில் குணப்படுங்கள், உங்கள் சகோதரரை குணப்படுங்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் குணப்படுத்துங்க, விசுவாசத்தில் ஸ்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கானானிய ஸ்திரீயை பார்த்து, மகளே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. வேதத்தில்
ஆண்டவர் சொன்ன இந்த மகளை பார்த்து ஏன் என்று சொன்னால் பெரிய விசுவாசமாயிருக்கிறது. இந்த மகளிடத்துல ஏன் என்று சொன்னால் மறுபடியும் மறுபடியும் கூட்டு கொண்டே வந்தா, மறுபடியும் பின்தொடர்ந்தே வந்தா. எந்த சூழலும் அவர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகவில்லை, விசுவாசத்தை விட்டு நழுவி போகவில்லை, தேவனை பின்தொடர்ந்தே வந்தார். அதனாலதான் கர்த்தர் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், மகளே உன் விசுவாசம் பெரியது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி இன்றைக்கு உன்னுடைய மகள் சுகமாகிறார். இன்னைக்கும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை நாள் ஜெபித்துட்டேன் ஐயா, எத்தனை நாள் என்னுடைய விண்ணப்பத்தை வைத்த, ஆனாலும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவருடைய விசுவாசம் ஆண்டவரே அழிந்து போகாதபடிக்கு, இவருடைய விசுவாசம் குணப்படும்படியாக, இவருடைய விசுவாசம் பலனாயிருக்கும்படியாக, பலவீனமாய் போகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பாதத்தில் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. எல்லா மாந்திரீக கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. எல்லா கிரியைகள் எரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக. சரீர பலவீனங்கள் இப்பொழுது குணமாகட்டும். உடைய குணமாக்குற வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். இப்பொழுது கிட்னி ப்ராப்ளங்கள் சரி செய்யப்படுவதாக. ஆற்று ப்ராப்ளங்கள் இப்பொழுது அடைப்புகள் மாறுவதாக. இப்பொழுது ஆற்று நன்றாய் இயங்குவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் தைராய்டு கட்டிகள் இப்பொழுது மறைவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுது உடைவதாக. கர்ப்பம் நீக்க கூடாதபடிக்கு செய்யப்படுகிற எல்லா கிரியைகள் எரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் கட்டிகள் மறைவதாக. எல்லா கிரியைகள் எரிந்து சாம்பலாகட்டும். உம்முடைய சுகமாக்குற வல்லமை இப்பொழுது திமிர்வாதங்கள் இப்பொழுது சுகமடைவதாக. பக்கவாதங்கள் இப்பொழுது சுகமடைவதாக. இப்பொழுது கண் பார்வைகள் சரி செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வாதைகள் இப்பொழுது விலகி போவதாக. கர்த்தருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவ வல்லமை அளவில்லாமல் இறங்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமை சுகமாக்குவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சுகமாக்குவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இவளுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாந்திரீக கட்டுகள், இவளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லாவற்றையும் கட்டி நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் உடைத்து நரகத்திற்கு தூக்கி எடுக்கிறேன். இருளின் அதிகாரங்கள் இப்பொழுது வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. விசுவாசம் குணப்படட்டும். விசுவாசம் ஸ்திரப்படட்டும். விசுவாசத்திலே பலனாய் நிற்கட்டும். ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். உங்கள் காரியங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தில் பலவீனப்படாமல் அதில் ஸ்திரமாய் உறுதியாயிருங்கள். அதில் குணப்படுங்கள். நிச்சயமாய் உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே இருக்கிற அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள். 24 மணி நேரமும் உங்களுக்காய் ஜெபிப்பதற்காக என்னுடைய திருச்சபை மக்கள் காத்திருக்கிறாங்க. உடன் ஊழியக்காரர்கள் காத்திருக்கிறாங்க. கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். God bless you all. Amen.
கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டானே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டானே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.